அதை கீழே வச்சு போடுறது ராஜா இல்லை மொட்டை மொட்டமாக போடுக்கிறேன் கீழே வரல. நான் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கட்டின வாட்டி வீட்டுக்கு போனாலும் பிசைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். கையை வந்து நாம்பணும், புரியுதா? கையை அழுத்தம் கொடுக்கணும், இப்படி அமுத்து. செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணக்கூடாது. இந்த கட்டு வித்தியாசம் தெரியுதா? நீங்க வளைச்சு கட்டிடுறேன், தெரியுதா? இங்கே வந்து எடுப்போம். வேறு மாற்ற மருந்து வச்சுருக்கீங்களா? கை எக்ஸ்ரே கால் எக்ஸ்ரேலாம் தனியாக பிரிக்க சொல்லுவாங்க. புரியுதா? ஆரம்பத்தில் தேவையான எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு பேண்டேஜ்னா பேண்டேஜ் துணி 10, அது மூவ் பண்ணலாம் 10, எக்ஸ்ரேக்கு ஒன்று ஒரு 4 கரெக்டாக இருக்கும். தம்பி கை பண்ணு அணிஞ்சிக்கிட்டே கை கட்டு இறுக்கமாக இருக்கா, கரெக்டாக இருக்கா? ரொம்ப இறுக்கமாக இருக்கா? கை ரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி இருக்கா? இப்படி அப்படி கட்ட மாட்டோம் நாங்கள். அதான் கேட்டு கட்டுறது. இது சொல்ல வேண்டாச்சு காலத்தங்க போடுறது. துப்புள்கிட்ட கை வைக்க லாட் வச்சுட்டு நாச்சு கொடுத்துறீங்களா? அண்ணன் தம்பி 4 பேர். வலது கையில் ஏற்பட்ட மணிக்கட்டுக்கு கீழே ஏற்பட்ட ரேடியேஷன் சொல்லுவாங்க. பக்க எலும்பு 6 எலும்புன்னு சொல்லுவாங்க. 2 எலும்பு இருக்கும். ரேடியேஷன் ஒரு நரம்பு தாங்கி இருக்கும். இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டு நாய் குறுக்கால வந்தனால விழுந்துட்டாரு. ஆத்தூர் பக்கத்தில் 24 வயது வாலிபர் எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டுக்கட்டப்பட்டுள்ளது. நமது வைத்தியசாலை எல்லா எலும்பு முறிவும் கட்டுக்கட்டப்படும். எலும்புகள் ஒரு 45 நாளில் கூடியது. உங்களுக்குலாம் ஒரு 3 கட்டு போட்டு மறுபடியும் சில பயிற்சிகள் சொல்லி கொடுத்தா போதும். மறுபடியும் கட்டு தேவையில்லை. உடனே எலும்புகள் கூடுமானா கூடும். உடஞ்சோடனே சீக்கிரம் கூட ஆரம்பிச்சிடும்.
அது இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சள் சிவப்பு மஞ்சள், அதாவது நம்ம ஒரு ஆட்டுக்கறி வாங்கினா தெரியும், எலும்புகள் உள்ள வந்து சிவப்பு மஞ்சள் இருக்கும், மேலே இருக்கக்கூடிய கொழுப்பு மாதிரி இருக்கிறது சிவப்பு வெள்ளை மஞ்சள், இது எல்லாம் இது மஞ்சள் மஞ்சள்னு சொல்லுவாங்க. இது அற்புதமாக கூடியும். தம்பி டெய்லி ஒரு முட்டை சேர்த்துக்கணும், சாப்பாடில் கீரை சேர்த்துக்கணும், கொஞ்சம் பயிர் செஞ்சுட்டு வரணும். தலையில் அடிப்படுது கட்டிப்படுது இல்லையா, அது கீழே இறங்கி போட்டு ஆள் முடிஞ்சு புரியுதா, தப்பிச்சுக்கிட்ட புரியுதா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். கட்டு கட்டியாச்சு, லெவலாக போயிட்டு எவ்வளோ வாங்கும், கொஞ்சம் வெள்ளம் செய்யலாம். அடுத்த கட்டு கொஞ்சம் வண்டி ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம் புரியுதா. அடுத்த கட்டு பொருள் தூக்குற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஒரு 3-4 கட்டு போடுவோம். நம்ம கட்டு 5 நாளைக்கு ஒரு முறை தான் போடுவோம். என்னது 5 நாளைக்கு ஒரு போடுவோம். அவ்வளோ சரி. கத்திரிக்காய் கத்திரிக்காய்